என் நெஞ்சில் குடியிருக்கும் ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி ஸ்டேஜ்ல சொல்லணும்ட்டு. அப்படியே நாங்க 2 பேரும் அப்படியே பார்த்தோம். கண்ணுல இருந்து தண்ணியா வருது. என்னடா இப்படி போஸ்டர் கிழிக்கிறாங்களேன்னு சொல்லி. உண்மையிலே அன்பு தம்பி மாதிரி எலெக்ஷன் கேம்பெயின் அப்போ போய் கேம்பெயின் பண்ணதா சரி, அது பிறகு வந்து பல விஷயங்கள்ல வந்து விஜய் சாருக்காக சப்போர்ட்டா இருந்ததும் சரி, அந்த இதுக்கு வந்து செரிமனிக்கு வந்து ஓடி வந்து பார்ட்டிசிபேட் பண்றாரு விஜய். என் நெஞ்சில் குடியிருக்கும் ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி ஸ்டேஜ்ல சொல்லணும்ட்டு. ஸோ இங்க வந்திருக்க அனைத்து பெரியவர்களுக்கும், மீடியா நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, அப்புறம் நம்ம செலிபிரிட்டிஸ், முருகதாஸ் சார், சசி சார், ஸ்னேகன் சார், அப்புறம் என்னோட ஃபைட் மாஸ்டர், எடிட்டர், மியூசிக் டைரக்டர் அண்ட் கேமராமேன் சார் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா எல்லாருக்குமே இப்போ வந்து பிஸியாக எல்லாருக்குமே ஒர்க் இருக்கும். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு சரி இவங்க கூப்பிட்றாங்களே சரி போய் பார்ப்போம்னு ஒரு அன்போட இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அது இந்த டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து நான் ரொம்ப ப்ரீஷியஸாக பார்க்குறேன். உண்மையிலேயே இது ரொம்ப சீரியஸாக ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் இங்கே வந்ததுக்கு. இப்போ இவ்வளோ பேசணும் கேட்டதில் நம்ம என்ன பேசணும், இப்போ நம்ம எந்த ஃபங்க்ஷனில் இருக்குன்னே மறந்துட்டேன். ஸோ எனக்கு ஆக்சுவலி வந்து ஜென்ரலாக உங்களுக்கு எந்த டைரக்டர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஃபேமிலிஸ் எல்லாம் அப்பப்போ கேட்பாங்க. நான் எப்போவுமே சொல்கிற ஒரே பேர் வந்து ஏஆர் முருகதாஸ். எப்போவுமே நான் சொல்லுவேன். கொஞ்ச நாள் போக போக அவங்க என்ன பண்ணாங்கன்னா சரி வேறு ஏதாச்சும் இவன் பதில் சொல்கிறான்னா பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஆப்ஷன் தரும் அப்படின்னு சொல்லிட்டு மணிரத்னம் சார், சங்கர் சார், ஏஆர் முருகதாஸ் சார் யார் உனக்கு பிடிக்கும் அப்படி கேட்டால் அப்படியே நான் ஏஆர் முருகதாஸ் சார் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு உண்மையிலேயே நான் வந்து அவரோட படங்கள் பார்த்து எனக்கு எந்த அளவுக்கு பிடிச்சதோ, அவர் கூட எங்கேயுமே புண்ணுன்ற படம் அவர் ப்ரொடியூஸ் பண்ண படம். ஸோ அந்த படத்தில் நடிக்கும் போது அவரோட கேரக்டர் அந்த பிஹேவியர்ஸ்லாம் பார்த்து நிறைய அவரை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அவருக்கே தெரியாமல். ரொம்ப ஸ்வீட், ஒரு விஷயத்த வந்து கரெக்டாக புரிகிற மாதிரி சொல்லுவார். ஸோ என்கிட்டயும் அப்படி ஒன்று சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ஸ்வீட்டாக வந்து படம் ஃபஸ்ட்டு எங்கேயுமே போதும் ஃபஸ்ட் டே ஷூட்டிங்கில் மார்னிங் ஒரு 7 o'clock வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு சார் வந்திருந்தார். அப்புறம் என்கிட்ட வந்து உங்ககிட்ட ஒரு சின்ன ரிக்வஸ்ட் அப்படின்னாரு. சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னா, நீங்கள் வந்து ஷூட்டிங் டைமில் மட்டும் கொஞ்சம் ஏர்லியராக தூங்கிடுங்க. ஏன்னா நீங்கள் லேட்டாக தூங்குனீங்கன்னா அதுக்கப்புறம் அது ஒரு டார்க் சர்க்கிள்ஸ் வரும். நீங்கள் அதை ஹைட் பண்ணுறதுக்கு ஒரு மேக்கப் போடுவீங்க. அந்த மேக்கப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கேமராமேன் சார் வந்து லைட்ஸ்லாம் செட் பண்ணணும். ஸோ அது அப்படின்னு எல்லாமே மாறும். ஸோ உங்களோட ஒரு சின்ன தூக்கம் வந்து பின்னாடி உங்களோட வேலைகள் இவ்வளோ பாதிக்கும் அப்படின்னு சொன்னது எனக்கு அவ்வளோ புரிஞ்சுது. சார் நான் ஜென்ரலாகவே சீக்கிரம் தூங்கிடுவேன் சார், பட் இன்னிலேருந்து நான் சீக்கிரம் தூங்கிடுறேன் சார் அப்படின்ட்டு. ஷூட்டிங்லாம் இப்போ கூட ஷூட்டிங் எனக்கு நாளைக்கு மார்னிங் ஷூட்டிங்னா அந்த 10:30க்கு எனக்கு முருகதாஸ் சார் ஞாபகம் வந்துடுவார். நல்லவேளை எனக்கு கல்யாணம் ஆகலை சார், இல்லைன்னா என் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு நான் சார் தூங்க சொல்லியிருக்காரு, நான் படுக்கிறேன் பாய். ஸோ இப்போ வரைக்கும் நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அது எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குது சார். அந்த பழக்கமே வந்து அந்த ஏர்லி ஸ்லீப் அப்படின்ற பழக்கம் நமக்குள்ளே இருக்கும்போது அது 100% மார்னிங் வந்து ஏர்லியராக வேக்கப் பண்ணி ஆகணும். ஸோ அது ரொம்ப பெரிய விஷயம். அது ஃபாலோ பண்ணும்போது அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆண்ட்ராய் வராமல் பார்த்துக்கிறேன் சார். அப்புறம் இந்த படத்தில் வந்து மியூசிக் டைரக்டர் வந்து ஃபஸ்ட்டு வேற ஒரு மியூசிக் டைரக்டர் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணி டைரக்டர் சார் வந்து நம்ம மூக்குத்தி அம்மனோட மியூசிக் டைரக்டர் தான் நம்மளுக்கு அப்படின்னாங்க. ஓகே சூப்பருங்க, வெரி நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சாங் கம்போஸ் பண்ணிவிட்டு அந்த சாங்கை வந்து கேட்டேன் நான். அதோட ஒரு ஃபஸ்ட்டு ப்ளே பண்ண ஒரு 30 செகண்ட்லேயே தெரிஞ்சிச்சு, ஆஹா மாட்டினார் அவர் நல்ல மியூசிக் டைரக்டர் நம்ம கிட்ட அப்படின்ட்டு. அக்காடி சாங் தான். அக்காடி சாங் வந்து நீங்கள் ஏர்பாட்ஸில் கேட்கும்போது அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக, அவ்வளோ ஒரு புதுசாக, இது கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்த சிங்கிள் ரிலீஸ் ஆகும்போது அப்படி தான் இருந்தது. டக்குன்னு 1 million 2 million 3 million அப்படியே போயிட்டே இருந்தது. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஒரு டேலண்டட் மியூசிக் டைரக்டர் அண்ட் ரொம்ப நீட் ஒர்க் இருக்கும் அவர்கிட்ட. சேம் எடிட்டரும் அப்படி தான். ஸோ படம் பார்த்துட்டு இது கொஞ்சம் எடிட்டருக்கே ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு ஃபிலிம் இது. ஸோ அது படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அண்ட் முக்கியமாக எல்லாருமே சொல்கிற மாதிரி நம்ம கேமராமேன் ரிச்சர்ஸ் சார். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் நிலைமை நினச்சா எனக்கு உண்மையிலே கஷ்டமாக இருக்குது சார். நான் அப்பப்போ ஷூட்டிங்கில் கூட நம்மளை 9 to 6 தான் ஷூட்டிங் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் 8 o'clock போயிட்டு ஓகே ரெடி ஆகிட்டு 6 o'clock அந்த 5:30க்கு சொல்லுவாங்க, டார்லிங் அந்த சன்செட்டில் இப்படி ஒரு ஷாட் இருந்தால் நல்லா இருக்குமே
அப்படின்னு சொல்லி ஷார்ட், அப்புறம் பார்த்தா ஷார்ட்டாகவே இருக்குது. அது ஒரு சீன், அது நைட் 10 மணி தான் முடியும் அப்படின்னு எனக்கு தெரியறதுக்கே 7 மணி ஆகும். ஸோ அதெல்லாம் நான் முடிச்சுட்டு நான் கிளம்பி வீட்டுக்கு போகும்போது, சார் முடிஞ்சிச்சா ஷூட்டிங் பேக்கப் ஆயிடுச்சான்னு கேட்டால், இல்லை அவங்க வேறு லொக்கேஷன் போயிருக்காங்க, வேறு ஏதோ ஷூட் பண்ண போயிருக்காங்க. நைட்டு 12 மணி 1 மணி வரைக்கும் ஷூட் முடிச்சுட்டு திரும்ப மார்னிங் 7 o'clock வந்துடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு டெடிகேஷன் கேமராமேன் சாரை வந்து நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர்கிட்ட ஒர்க் பண்ணிக்கும். இப்போ சார் வந்து ரொம்ப ஃபாஸ்ட். அண்ட் எனக்கு அவர் ஒர்க் பண்ணுறாருன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அப்போதான் ரீசெண்டாக மாநாடு படம் வந்தது. சார் தான் மாநாடு படத்தோட கேமராமேன். ஸோ அந்த படம் பார்க்கும்போதே தெரியும், அதுவுமே ஒரு கேமராமேன் அண்ட் எடிட்டருக்கு ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு படம் தான். ஸோ சார் தான் ஒர்க் பண்ணுறாரா, வாவ் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அது நினச்ச மாதிரியே அந்த அந்த ஃப்ரேம்ஸ், அந்த குவாலிட்டி எல்லாமே வந்து நினச்சிட விட ரொம்ப அதிகமாக நல்லா இருந்தது சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நான் அது வந்து மறக்கவே மாட்டேன். இந்த படத்துக்கு நீங்கள் வந்தது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய லக்கு. ஸோ சேம் அதே மாதிரி ப்ரொடியூசர் நம்ம பாபு விஜய், அவர் தான் ப்ரொடியூசர். ஒரு ப்ரொடியூசர் கூட வந்து எல்லாரோட ப்ரொடியூசரோட கஷ்டம் வந்து எனக்கு தெரியும். பட் வந்து அவ்வளோ க்ளோஸராக நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா அந்த ப்ரொடியூசருக்கும் ஒரு ஹீரோ ஆக்டருக்குலாம் வந்து ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் இருக்கும். அவங்க எங்கேருந்து பணம் வாங்குறாங்க, அதுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாங்க, இது எதுவுமே எந்த ஆக்டருக்குமே தெரியாது. ஸோ அதெல்லாம் தாண்டி இந்த ப்ரொடியூசர் கிட்ட நான் வந்து ஒர்க் பண்ணும்போது எனக்கு ஒரு 10வது நாள் ஷூட்டிங் எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, என்ன 2 நிமிஷம் சும்மா இருக்கீங்க, டக்குன்னு இது கொல்த்ரா ஷாட் எடுத்துடலாமா அப்படின்னு நான் கேட்டோன்னே இவங்க என்ன ஷாக்காக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ப்ரொடியூசர்னா இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அப்படின்றது எனக்கு இந்த படத்துல தான் ரொம்ப க்ளோஸராக தெரிஞ்சுது. ஸோ ஒரு பியூட்டிஃபுல் ப்ரொடியூசர் நம்மளுக்கு கிடச்சிருக்காரு. கரெக்டான படத்துக்கு தேவையான விஷயங்களை செலவு பண்ணுறது, தேவையில்லாத விஷயத்துக்கு செலவு பண்ணாமல் இருக்கிறது. ஸோ அது எல்லாமே ஒரு குட் குவாலிட்டி ஒரு ப்ரொடியூசருக்கு. ஸோ அது நம்ம பாபு விஜய் சார் பண்ணார். அண்ட் டைரக்டர் பாபு விஜய் சார் வந்து சம்டைம்ஸ் படம் ஷூட்டிங்லாம் முடிஞ்சு எனக்கு கனவுலலாம் வர ஆரம்பிச்சிட்டார். சார் டார்லிங் ரெடி டார்லிங் அப்படின்னு. ஓ வீட்டில் இருக்குமா, ஓகே ஓகே அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு எப்படின்னா நம்மளை வந்து டயர்டே ஆக்க மாட்டார். நம்ம வீட்டுக்கு போனால் தான் தெரியும், பயங்கரமா உடம்புலாம் வலிக்குது, என்ன அப்படி பண்ணோம் இன்னைக்கு அப்படின்னா அவ்வளோ சீன்ஸ் நடிச்சிருப்போம். ஒரு நாள்லயே ஒரு 150 சீன், படத்துலயே 60 சீன் தானே பாருங்க அப்படின்ற மாதிரி எடுத்துட்டே இருப்பாரு. நம்மளுக்கு டயர்டே ஆகாது. ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா நம்மள அந்த அந்த ஒரு பவருக்குள்ள கொண்டு வருவார். கொண்டு வந்து வேலையை வந்து கரெக்டா அவருக்கு வேலையை வாங்க தெரியும். அதே மாதிரி ஏதாச்சும் சின்ன சின்ன சஜஷன் சொன்னா கூட வந்து அது ரொம்ப அழகா எடுத்துக்க மாட்டாரு. இல்ல நான் சொன்னதே நல்லா இருக்கு, அதே பண்ணலாமே அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட ரொம்ப செல்லம் டார்லிங் அப்படிலாம், இது வந்து இப்படி பண்ணா நல்லா இருக்குமே, இது பண்றது வந்து விஜயகாந்த் சார் பண்ற மாதிரி இருக்கு, நான் வந்து எப்படி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் புரிய வச்சதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் லெவல் வந்து ஒரு வாட்டி பண்ணி காட்டுங்க பார்ப்போம் அப்படின்னு நம்பிக்கை இல்லாம கேட்பாரு. அது பண்ணி காமிச்சதுக்கு அப்புறம் அவர் ஓகே இது ஓகே அப்படின்னுவாங்க. ஸோ அவரு அதே மாதிரி தான் அவர் வந்து ஃபர்ஸ்ட் என்கிட்ட வந்து கதை சொல்லும் போது, கதை சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பல ஃபோன் கால்கள், எங்கேயுமே போதும் டைரக்டர் சரவணன் கால் பண்ணாரு, தனஞ்சயன் சார் கால் பண்ணாங்க, அப்புறம் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இப்ப யாருப்பா அந்த பாபு விஜய் அப்படின்னு. நான் தான் நெக்ஸ்ட் ஃப்ரைடே மீட் பண்றேன், என்ன அப்புறம் டெய்லி எல்லாரும் கால் பண்றீங்க, அப்புறம் இது ஃப்ரைடே வரைக்கும் இது தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவருக்கு கால் பண்ணி நீங்க நாளைக்கே வந்துருங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டு, அவர் வந்தோடனே வந்ததுக்கு அப்புறம் எனக்கு எல்லாருமே இவரோட கதையை கேட்க சொல்லி தான் கால் பண்ணாங்க. பட் இவரு அவர்கிட்ட ஒர்க் பண்ணாருன்னு எனக்கு தெரியாது. அவர் வந்தோடனே யார்கிட்ட ஒர்க் பண்ணீங்கன்னா, ஏஆர் முருகதாஸ் சார் கிட்ட தான் ஒர்க் பண்ணேன்னா, நம்ம படம் பண்ணலாங்க ஓகேங்க அப்படின்ட்டு. ஏன்னா சார் கிட்ட இருந்து வராங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு குவாலிட்டி இருக்கும் அவங்க கிட்ட. ஒரு ஒரு ஒன்லி சினிமா தான் பேசுவாங்க. நம்ம எங்கேயுமே புதும் சரவணன் சாரா இருந்தாலும், அது சார் கிட்ட இருந்து நம்ம பாபு விஜய் வந்தாலுமே அந்த சினிமாவோட அந்த பேஷன் வந்து அவங்க கிட்ட பார்க்கலாம். அது நிறைய நம்மளும் லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ சாரோட படத்துல போய் ஒர்க் பண்ணி லேர்ன் பண்ண முடியாததெல்லாம் அவங்களோட அசிஸ்டன்ட் படத்துல ஒர்க் பண்ணா லேர்ன் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் அவங்களோட பேட்டர்ன்ல தான் இருப்பாங்க. ஸோ எனக்கு கதை சொன்ன உடனே ரொம்ப பிடிச்சது. அண்ட் அவர் ஒரு நம்பர் ஆஃப் டேட்ஸ் சொன்னாரு. அதோட ரொம்ப ஏர்லியாக தான் படம் முடிச்சாங்க. படம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து இப்போ எல்லாரும் சொன்னாங்க படத்தில் நிறைய நம்ம மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் அண்ணனோட சாயல் இருந்தது அப்படின்ட்டு. அதுக்கு காரணம் என்னன்னா, நான் படத்தில் வந்து அவரோட ஃபேன் ஆக்சுவலி. ஸோ அவரோட ஃபேனாக நான் படத்தில் இருப்பேன். ஸோ அதனால அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் அவரை பேஸ் பண்ண சில சீன்ஸ்லாம் வந்து இருக்கும். அவரை மாதிரியே கொஞ்சம் பாடி லாங்குவேஜ் பண்ணுறது, அவர் மாதிரி டைலாக் பேசுகிறது அதெல்லாம் இருக்கும். பட் செகண்ட் ஹாஃப்ல கதைக்குள்ள போகிற மாதிரி ஒரு இம்பேக்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே இருக்கும். பட் இது செகண்ட் ஹாஃபே ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங், ஒரு ஃபர்ஸ்ட் டைரக்டருக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங் ஸ்கிரிப்ட் தான். ஏன்னா இது வந்து லைக் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான். அவர் நினைச்சாருன்னா ஈஸியாக
ஒரு கமர்ஷியலாக ஒரு செகண்ட் ஹாஃபில் அது கொண்டு போயிருக்கலாம். பட் அவர் எந்த இடத்துலையுமே அதை விடலை. நான் கூட ஒரு இன்ட்ரோல் பேக்கில் கூட நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்த டைலாக் கூட நான் கேட்டிருந்தேன், இது இன்ட்ரோலில் இருந்தால் நல்லா இருக்குமேன்ட்டு. பட் அதுக்குமே அழகான ரீசன்ஸ்லாம் வச்சுருந்தார். இல்லை இப்படி வந்தால் ஹீரோயிசமாக போகணும் செகண்ட் ஹாஃபில், நம்ம கதை அப்படி பேஸ் பண்ணி இல்லை. ஸோ அப்படின்னு சொல்லி படத்துக்கு என்ன வேணுமோ, ஒரு ஹீரோக்குன்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ஸ் மூவியில் இல்லாமல் அந்த கதைக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸோட ப்ளஸ் ஹீரோவை மாசா எப்படி காட்டுறதுன்னு அந்த அளவுக்கு ஒரு ஒரு பேக்கேஜாக அவர்கிட்ட இந்த படத்தை எடுத்திருந்தாரு. ஸோ எல்லாருமே படத்தை வந்து நீங்கள் தேட்டரில் பாருங்கள். நீங்கள் தேட்டரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்கன்ட்டு நான் நம்புகிறேன். அவ்வளோதான்ல. இல்லை இப்போலாம் எது பேசினாலும் பயமாக இருக்குது மார்க் பண்ணி. ஸோ ரொம்ப சந்தோஷம். இந்த படம் மாதிரி தான், நம்ம படத்தோட ட்ரைல் மாதிரி தான் சற்றென்று மாறுது வானிலை. நம்ம இங்கே இப்போ ஒரு பெரிய வானிலை மாற்றம் வந்திருக்கு. இந்த மாற்றம் வந்து இதுக்கப்புறம் எப்பவுமே மாறாது அப்படின்னு நான் நம்பிக்கையாக இருக்கேன். உங்களுக்குலாம் பிடிச்ச ஒரு கிளைமேட்டாக தான் இனிமேல் இருக்கும் தமிழ்நாடு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருமே இந்த படத்தை வந்து தேட்டரில் வந்து பாருங்கள். இங்கே வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா மற்றும் சசி சார், முருகதாஸ் சார், தனஞ்சயன் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் திஸ் டைம். எங்களுக்காக டைம் எடுத்து வந்ததுக்கு அண்ட் யூ ஹவ் மேட் த ஈவன் மோர் ஸ்பெஷல் டு அஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். பாபு விஜய் சார், தேங்க்யூ ஸோ மச் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ஏன்னா நீங்கள் வந்து நம்ம பேசின மாதிரி நிறைய தடங்கள் இருந்தது, பட் ஸ்டில் we made this happen today and thank you so much for believing in me and like giving me this opportunity sir. ரொம்ப ரொம்ப நன்றி. and ஜெய் சார் அவரோட இரண்டாவது படம் ரொம்ப ரொம்ப கைஸ் நான் பேசிட்டு இருக்கேன், என்ன பாருங்க. மைக் டவுன் பண்ணுமா? ஓகே ஓகே. ஜெய் சாரோட இரண்டாவது படம், இட் வாஸ் அப்சல்யூட் ப்ளஷர் ஒர்க்கிங் வித் him again and ஸ்பெஷல் மென்ஷன் டு ரிச்சர்ட் சார். எங்கள் எல்லாரையும் ரொம்ப ரொம்ப அழகாக காட்டினதுக்கு அண்ட் மிச்ச காஸ்ட் அண்ட் க்ரூ எவ்ரிபடி தேங்க்யூ ஸோ மச். ஸோ 15ஆம் தேதி மே 15th படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லாரும் வந்து உங்கள் ஆதரவை கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். வந்திருக்கும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும், மேடையில் விட்டிருக்கும் திரு முருகதாஸ் அவர்களுக்கும், சசி சாருக்கும், த ஹோல் படக்குழு ஆஃப் சட்டென்று மாறுது வானிலை, பாபு விஜயிலிருந்து எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். தம்பி, நான் ப்ரொடியூசர் கவுன்சில் செக்ரட்டரி எல்லாம் இல்லை, அங்கே வந்து என் பேரில் நோட்டீஸ் கிட்டீஸ் கொடுக்க போகிறாங்க. நான் தமிழ் ஃபிலிம் ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷனுடைய ட்ரெஷரர். நீங்கள் ஏதாவது தப்பா சொல்லி நம்மளை மாட்டி விட்டுறாதீங்க. ஓகே, முதல்ல ஆரம்பிக்கும் போதே ஒரு பாசிட்டிவான விஷயத்தோட சொல்லலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்முடைய மாண்புமிகு முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கும் இங்க இருக்கிற 3 பேருக்கும் வந்து ரொம்ப முக்கியமான கனெக்ஷன் இருக்கு. நம்முடைய ஜோசப் விஜய் சாருக்கும் இங்க இருக்கிறவங்களுக்கும். முதல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு முருகதாஸ் சாரை பார்க்கறதுக்கு. அவருடைய 3 திரைப்படங்களுமே நம்முடைய விஜய் சாருடைய படங்கள்ல அவருடைய மிகப்பெரிய கரியர் அடுத்த கட்டம் போறதுக்கு மிகப்பெரிய துணையா இருந்தது 3 படங்கள். அவருடைய 3 படங்கள் பாத்தீங்கன்னா துப்பாக்கி, கத்தி அண்ட் அதுக்கு பிறகு சர்க்கார் படத்துல நீங்க எப்படி சார் முருகதாஸ் சார் வச்சீங்க? ஒரு ஓட்டுல ஒரு டிஃபரன்ஸ் பண்ண முடியும், நீங்க ஒரு சீட்ல பண்ண முடியும். எப்படி உங்களுக்கு பிரிமானேஷன் இருந்திருக்கு? ஏதோ நடக்க போது ஒரு 5-6 வருஷம் கழிச்சுன்னு சொல்லிட்டு அப்பயே நீங்க ஒரு படத்திலேயே சர்க்கார்லயே அதை வச்சுட்டீங்க. கத்தில அவர் கொண்டு வந்த அந்த சோஷியல் இஷ்யூ, அந்த ஃபார்மர்ஸ்க்காக கொண்டு வந்த இஷ்யூல தான் நான் வந்து விஜய் சார் அப்ப பார்க்கும்போது நான் ஒரு விழாவில் சொன்னேன், சார் நீங்க கமர்ஷியல் திரைப்படங்களா பண்ணும்போது முதல் முறையா ஒரு படம் இவ்வளோ எமோஷனா இவ்வளோ அழகான பெர்ஃபார்மன்ஸ் நீங்க கொடுத்துருந்தீங்கன்னு சொன்னேன். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்காக. அந்த படத்தினுடைய பெர்ஃபார்மன்ஸ், கத்தியில அவர் கொடுத்த அந்த பெர்ஃபார்மன்ஸ், அதுக்கு பிறகு நம்ம சொல்லவே வேணாம். துப்பாக்கி என்னைக்குமே காலங்காலமா பேசப்படுற ஒரு மாபெரும் கமர்ஷியல் படம். இந்த 3 படங்கள் விஜய் சாருக்கு எவ்வளவு பெரிய வெற்றி கொடுத்ததோ அந்த மாதிரி அவருடைய கரியர்லயும் முருகதாஸ் சாருக்கும் பெரிய ஒரு ஸ்கேல் அடுத்த கட்டம் போன படங்கள். அந்த ஒரு கனெக்ஷன் இந்த பிரசன்ஸ்ல, அவருடைய பிரசன்ஸ்ல இருக்கு. அடுத்ததா முக்கியமா ஒரு ஆளை சொல்லணும், அது வந்து இந்த படத்துல நடிச்ச நடிகர் நம்முடைய ஜெய் அவர்கள். சொல்லவே வேணா, உண்மையிலே அன்பு தம்பி மாதிரி எலெக்ஷன் கேம்பெயின் அப்போ போய் கேம்பெயின் பண்ணதா சரி, அது பிறகு வந்து பல விஷயங்கள்ல வந்து விஜய் சாருக்காக சப்போர்ட்டா இருந்ததும் சரி, அந்த இதுக்கு வந்து செரிமனிக்கு வந்து ஓடி வந்து பார்ட்டிசிபேட் பண்றாரு ஜெய். நான் பார்த்தேன் அந்த வீடியோவை. அதுவும் கொஞ்சம் லேட்டா வந்து ஓடி போய் அண்ணனுக்காக போய் அங்க நிக்கிறாரு. அந்த அண்ணனுக்காக அவ்வளவு கேம்பெயின் பண்ணி அந்த தைரியம் வேணும். சினிமா இண்டஸ்ட்ரியில போய் கேம்பெயின் பண்றதெல்லாம் அவ்வளவு ஈஸி இல்லை. ஏன் அண்ணனை நம்புற, என் அண்ணன் ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்லி போய் கேம்பெயின் பண்ணி அது பிறகு இன்ஸ்டால அவ்வளவு ரீல்ஸ் போட்டு இன்னைக்கு உங்க அண்ணன் ஜெயிச்சிட்டாரு சார். ஜெய் சார், உங்களுடைய நம்பிக்கைக்கு
நம்முடைய திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு சிஎம்ஆ வந்தது நம்மளுக்கெல்லாம் பெருமை, சினிமா இண்டஸ்ட்ரி சேர்ந்த அனைவருக்குமே பெருமை. சினிமா இண்டஸ்ட்ரி சார்பில் மிகப்பெரிய லெவல்ல எல்லோருக்குமே சந்தோஷம். சினிமா இண்டஸ்ட்ரிக்கு அவர் ஏதோ ஒரு விஷயம் பண்ணுவார், எல்லாரும் நம்பிக்கை இருக்கு. அவர் தமிழ்நாட்டுக்கே பல விஷயங்கள் பண்ண போறாரு. ஆனா சினிமா இண்டஸ்ட்ரிக்கு நல்லது பண்ணுவார்ன்ற எதிர்பார்ப்பு நிறைய இருக்கு எல்லோருக்குமே இண்டஸ்ட்ரியில. ஜெய் அவர்களுடைய கான்ட்ரிபியூஷனும் அதுல அனில் மாதிரி அவருடைய கான்ட்ரிபியூஷன் அவர் பண்ணியிருக்காரு. அவர் முதல்ல இருந்து ஆரம்பிக்கும் போதே விஜய் சாருக்கு தம்பியா நடிச்சு இன்னைக்கு அவர் இந்த படத்துல ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா காமெடி பண்ற மாதிரி தான். யோகி சொல்றாருல, இந்த குட்டி தளபதி திடீர்னு வந்துட்டாரு சின்ன தளபதி மாதிரி அப்படின்னு கிண்டல் பண்ற பல மேனரிசத்துல இந்த படத்துல வச்சிருக்காரு. அந்த படத்தை பார்த்துட்டேன். ஜெய வந்து நம்ம விஜய் சார் தியேட்டர்ல இனிமே பார்க்க முடியாது, திரையரங்களை பார்க்க முடியாது, ஆனா திரைப்படங்களை பார்க்க முடியாது. ஆனா ஜெய் அவரை மாதிரியே ஒருத்தர் வருவாரு. அண்ட் பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கு ஜெய், உங்களுக்கு நல்ல நல்ல படங்கள் வந்ததுன்னா உங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு இருக்கு. உங்க அண்ணனை மாதிரியே நீங்களும் வர முடியும். நீங்க ஆதர்ஷ ஒரு நாயகனா உங்க அண்ணனா பாக்குற விஜய் சாருடைய வழியில நீங்க போய் நீங்களும் அந்த மாதிரி ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் அடுத்ததா பேர்லயே விஜய் சார் இருக்கிற பாபு விஜய் பத்தி சொல்லணும். விஜய் சார் எப்படி வந்து அவருக்கு எவ்வளவு பிடிக்கும் பாபு விஜய்க்கு நான் சொல்றேன். ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டா இருந்து ஒரு பெரிய கம்பெனி ரன் பண்ணி அந்த கம்பெனில பார்ட்னரா இருந்து நாங்க பாஃப்டா ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கும் போது முதல் பேட்ச்ல வந்து மாணவனா சேர்ந்தது பாபு விஜய். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, நீ இவ்வளவு பெரிய ஃபேக்டரி எல்லாம் ரன் பண்ணிட்டு இருக்க, நீ வந்து ஜாயின் பண்ணணும்னு சொல்லும் போது அவர் சொன்னாரு, என் வாழ்க்கையில ஒரே குறிக்கோள் சார், நான் வந்து விஜய் சாரோட ஒரு படம் பண்ணணும், அப்போ வந்து நான் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு வந்தாரு. அதனாலதான் அவர் பேர் பாபு விஜய் இருக்கிறதுனால அப்படி வந்தாரான்னு தெரியாது. அவருக்கு ஒரே ட்ரீம் தான், விஜய் சாரோட பணியாற்றணும், விஜய் சாரோட இருக்கணும் அப்படின்னு. நீங்க நம்ப மாட்டீங்க, பிரஸுக்கு நான் எக்ஸாசரேட் பண்ண நான் சொல்லல. அவர் படிக்கும் போதே, அந்த பேட்ச் படிக்கும் போதே என்கிட்ட என்ன சொன்னாரு, சார் எப்படியாவது என்ன முருகதாஸ் சாரோட சேர்த்து விட்டுருங்க, முருகதாஸ் சார் அசிஸ்டண்டா போய் விஜய் சாரோட ஒரு படம் கோ டைரக்டராவோ அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்து அது பிறகு அவர்கிட்ட வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னாரு. நான் முருகதாஸ் சார்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி, சார் நான் வந்து சொன்னேன், முதல் படம் ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன பட்ஜெட்ல ஒரு யதார்த்தமான ஒரு படைப்பா, ஒரு என்ன சொல்றது, சில அறிமுகம் உடனே பாத்தீங்கன்னா அந்த மாதிரி படைப்பு வந்தா நல்லா இருக்கும் பாபுஜி அப்படின்னு என்னுடைய ஒரு அட்வைஸா சொன்னேன். இல்ல சார், நான் வந்து ஒரு பெரிய கமர்ஷியல் டைரக்டரோட வந்து நான் வந்திருக்கேன், நான் கமர்ஷியல் படத்தோடு தான் ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டென்று மாறுது வானிலை. ஏன்னா அவர் வந்து முருகதாஸ் சாருடைய சிஷியன், அந்த இது மாதிரி நான் ஒரு கமர்ஷியல் படம் கொடுப்பேன் சார் அப்படின்னு வந்திருக்காரு. அவருக்கு இந்த படம் பார்த்து உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன், நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு உங்களை எதிர்பார்க்கிறேன். ஒரு நல்ல கமர்ஷியல் டைரக்டர், என்டர்டெயின்மெண்ட்டை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் எல்லா விதத்துலையுமே இந்த படம் வந்து என்டர்டெய்னிங்கான ஒரு படம். சோஷியலி ரெஸ்பான்சிபிளான ஒரு தீம் இருக்கு, மக்களுக்கெல்லாம் போய் சேர வேண்டிய ஒரு தீம் இருக்கு. இப்படி எப்படி முருகதாஸ் சார் அவருடைய எல்லா படைப்புகளிலும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ கொடுப்பாரு, மிகப்பெரிய கமர்ஷியல் படமா இருக்கும், ஆனால் சோஷியலி ரெஸ்பான்சிபிள் தீம் ஒன்று இருக்கும். பாபு விஜய் அதே மாதிரி அவருடைய அடியை ஃபாலோ பண்ணி அவருடைய பெஸ்ட் எஃபர்ட்டாக சட்டென்று மாறுது வானிலையை கொடுத்துருக்காரு. இந்த படம் எல்லோருக்கும் போய் ரீச் ஆகும் நான் நம்புகிறேன். ஊடக நண்பர்கள், இந்த படம் இந்த 4 நாளில் வரப்போது, உங்களுடைய ஆதரவை கொடுத்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய லெவலில் வெற்றி கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறேன். தளபதி விஜய் சார் இன்னைக்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வராக மாறி மிகப்பெரிய ஒரு லெவலில் சாதனை படிச்சுட்டு இருக்காரு. அந்த மாதிரி அவரோட சம்மந்தப்பட்ட பல பேர் இங்கே நிற்கிறாங்க, எல்லோரும் சேர்ந்து இந்த படைப்பை கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு படைப்பும் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு உங்கள் ஆதரவோடு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். சாரிண்ணா, கொஞ்சம் உங்களுக்காக தான் நான் வேகம். நீங்கள் எப்படி ஷூட்டிங் ஸ்பாட்டில் எங்கெல்லாம் மேட்சிங்லாம் அந்த மாதிரி ரோட்டில் எல்லாரையும் சட்டென்று மாறுது வானிலை ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு படம். நான் படம் நடிக்கும் போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, நான் விஜய் சார் கூட நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. பட் அப்போ தான் அவர் அனௌன்ஸ் பண்ணார், இந்த மாதிரி அரசியலுக்கு வரப்போகிறேன்னு. பட் அவர் கூட நடிக்காத ஒரு இதை ஜெய் சார் கூட நடிக்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா படம் ஃபுல்லாக விஜய் சார் மாதிரியே பண்ணிருப்பார். நான் விஜய் சார் கூட இருக்கிறேன்னா ஜெய் சார் கூட இருக்கிறனாலே எனக்கு ஒரு கன்ஃபியூஷனாகவே இருக்கும். அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. பாபு விஜய் சார் அவர் எனக்கு தெரிஞ்சு இப்போது சினிமாவில் சில படங்கள் கொடுக்குற டேட்ஸில் எடுக்க முடியாது. பட் ஆனால் கரெக்டாக கொடுத்த டேட்டில் சூப்பராக படம் பண்ணி கரெக்டாக ரிலீஸ் பண்ணதில் உண்மையான நீங்கள் சூப்பர் சார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நம்ம நடித்து அந்த படம் வெளியே வந்தால் தான் மக்கள்கிட்ட போய் சேரும், எல்லாருக்குமே ஒரு நல்ல பேர். ஸோ அதை நீங்கள் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் மீனாட்சி மேம், உங்கள் கூட நடித்தோம், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லா சீனுமே ரொம்ப எமோஷ்னலாகவும் நல்லா ஃபன்னாகவும் நிறைய விஷயங்கள் பண்ணீங்க. முருகதாஸ் சார், நீங்கள் இருக்க ஸ்டேஜில் நான் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பூ சசி சார், தனஞ்சயன் சார், ரிச்சர்ட் அண்ணா, எல்லோரும், ஸ்னேகன் சார், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தை 15th அன்னைக்கு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், நல்லா எழுதுங்க. மக்கள் எப்படி என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இப்போ படத்தை பார்க்குறாங்க தேட்டரில். ஸோ அது எல்லாமே இந்த படத்தில் இருக்கும். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய், வணக்கம்.
Congratulations to the team, first of all. And I thank Jay sir for giving this opportunity for me. And so much thanks to Babu sir for accepting me as a costume designer to this film. And நான் நிறைய பாபு சார் கிட்ட இருந்து கற்றுக்கணும். அண்ட் ஒரு விஷயம் நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, ஒரு பர்ஃபெக்ஷன் பார்ப்பாங்க, ரொம்பவே பர்ஃபெக்ஷன் என்கிட்ட இருந்து பார்த்தாங்க. அண்ட் தேங்க்யூ, ஐ லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் யூ சார். அண்ட் for the whole team, just a good luck for this movie, and my best friend Meenakshi, all the very best, and all the team members, congratulations and best of luck. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இசையமைப்பாளர் அவருக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த யூனிட்டுக்குள்ளே வர்றதுக்கு காரணமாக இருந்தார் அவர் தான். அவர் மூலியமாக தான் இயக்குனர் பாபு விஜய் சாரை தெரியும். நானும் கிரீஷாரும் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக என்னென்னு கேட்டிங்கன்னா, கவிதைகளுக்கும் வரிகளுக்கும் ரசிகனாக ஒரு இசையமைப்பாளர் இருக்கும்போது தான் எழுதுறதுக்கு ஆசையாக இருக்கும். ஏன்னா மீட்டருக்கு கிடைச்சா போதும், நமக்கு வந்து ஒரு சந்தத்துக்குள்ளே அமைஞ்சால் போதும் அப்படிங்கிறதுக்கு மத்தியில் வரிகளை ரசித்து படைப்பாளிகளை அல்லது கவிஞர்களை வந்து என்கரேஜ் பண்ணுற இசையமைப்பாளர்கள் வரிசையில் இன்றைக்கி வளர்ந்து வருகிற அந்த வரிசையில் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு ரசிகனாக தான் நான் அவரை பார்ப்பேன். தமிழ் வரிகளுக்கும் கவிதைகளுக்கும். இந்த படத்தில் 2 பாட்டு எழுதியிருக்கேன். நீங்கள் பார்த்த அந்த 2 பாட்டில் ஒன்று சட்டென்று வானதை மாநில அந்த என்னுடைய சாங்கு, இன்னொரு சாங்கு உயிரே அப்படின்னு ஒரு சாங்கு. இதை 2ம் நாங்கள் பண்ணியிருக்கோம். மீதி வந்து கூட்டமாக சேர்ந்து ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க எல்லாருமே. அப்போ கூட சொன்னோம், ஏன் இந்த பாட்டு மட்டும் கொடுக்கல, நாங்கள் ஒரு பெரிய கூட்டமாக எழுதிட்டுருக்கோம், இதுக்குள்ளே நுழையாதீங்க அப்படின்ட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் வந்து பாபு விஜய் சாரை பார்க்கும் பொழுது ரொம்ப எளிமை, ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் அவர் அப்படின்னாரு. எனக்கு ஒரு பக்கம் பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. பிஸ்னஸ் மேன் கிரியேட்டராக மாறுறது வந்து ரொம்ப சிரமம். ஏன்னா வந்து அங்கே ஒரு பக்கம் கணக்கு பார்க்கணும், இல்லைன்னா கலையை பார்க்கணும். ஆனால் 2 கோட்லேயும் அழகாக எவ்வளோ வந்து நகர்த்தி இந்த படத்தை இன்றைக்கி வந்து ஒரு அற்புதமான படைப்பாக கொடுத்துருக்குறாங்க. 2வது இந்த மேடை ரொம்ப நாள் கழித்து நிறைய ஊடக நண்பர்கள், நிறைய நண்பர்களை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. ஏன்னா இன்னும் 20 வருஷம் முடிச்சுன்னா மனிதர்களை சந்திக்கிறதே திருவிழா போல இருக்கு. ஏன்னா நவீனம் வந்து இன்றைக்கி எல்லாத்தையும் பிரித்து வச்சிடுச்சு. முகத்தை பார்த்து பேசுகிற ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த படத்தின் மூலம் கிடைத்திருக்கிறது. அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குனர் சசி சாரும் சரி, முருகதாஸ் சாரும் சரி, அவங்க கூட நான் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் கூட அவங்களுடைய ரசிகர்கள் பட்டாளத்தில் நானும் ஒரு ஓரத்தில் இருப்பேன். இதில் எனக்கு ஒரே ஒரு ஆச்சரியம் என்னன்னா, ஜெய் சாரை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆச்சரியம், எப்போ பார்த்தாலுமே புதுசாக ஸ்கூலில் சேர்த்து விட்ட பிள்ளை மாதிரியே உட்காந்துருப்பார். என்ன கூட்டம் இருந்தாலும், எத்தனை பழக்கம் இருந்தாலும், எவ்வளோ பழக்கம் இருந்தாலும், ஏதோ ஒன்று என்னமோ புதுசாக ஒரு காட்டுக்குள்ளே கொண்டு அவர் விட்டுட்டது மாதிரியே ஒரு அந்த இன்னசென்ட் தான் அவருடைய பலம் நான் நினைக்கிறேன். எனவே அவர் படத்தில் அவர் கூட சேர்ந்து நான் ஒர்க் பண்ணுறது, என்னுடைய பாடல்கள் அவர் நடிப்புக்கு கிடைச்சது பெரிய வரமாக கிடைக்கிறேன். ஏன்னா இப்போ உள்ள காலகட்டங்களில் பாடல்களை வந்து கொண்டாடப்படுகிற காலங்களில் ஒரு நீளமான பாடல்களோ அல்லது நல்ல வார்த்தைகள் உள்ள பாடல்களோ வருவது ரொம்ப அபூர்வமாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த படத்தில் நான் எழுதின 2 பாடல்களும் நிச்சயமாக வந்து எல்லாரும் திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய ஒரு களத்தில் எனக்கு அமைச்சு கொடுத்த இசையமைப்பாளருக்கும் இயக்குனருக்கும் நன்றி, வாழ்த்து. எல்லாருக்கும் வணக்கம். பாபு விஜய் வந்து நான் படம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே யார் ப்ரொடியூசர்னு கேட்டேன். நான் தான் சார் ப்ரொடியூசர் அப்படி தாங்கிக்கிட்டே சொன்னார். எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, ஏன் அப்படின்னு எடுத்த உடனே இந்த பரீட்சை எதுக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். அப்புறம் எத்தனை நாளில் முடிக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டேஸ் சொன்னார். ஆனால் நான் ஒரு விதமான பயத்தோடு தான் நான் வந்தேன் இங்கே, என்ன மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. படத்தினுடைய சாங்ஸோட விஷுவல்ஸும் சரி, இல்லை ட்ரெய்லர் கட்ஸும் சரி, ரொம்ப ரிச்சாகவும் ரொம்ப என்ன சொல்கிறது, இத்தனை நாளுக்குள்ளே இந்த நாளுக்குள்ளே முடிச்சிட முடியுமா அப்படிங்கிற ஒரு டைரக்டராக நான் பயங்கரமாக சர்ப்ரைஸாகி அமேசிங்காக பயங்கர ஷாக்கிங்கில் இருக்கேன் பாபு. ரியலி கிரேட் ஒர்க். நான் இதுக்கு நான் முதல்ல தேங்க்ஸ் சொல்கிறது ரிச்சர்டுடைய ஒர்க்கு தான். ரிச்சர்ட் மட்டும் இல்லைன்னா இவ்வளோ ஷார்ட் டைமில் இந்த குவாலிட்டி கண்டிப்பாக கொடுத்துக்க முடியாது. ஹேட்ஸ் ஆஃப் ரிச்சர்ட், ஹேட்ஸ் ஆஃப். அப்புறம் கிரீஷுடைய மியூசிக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, சாங்ஸும் சரி. இதுக்கப்புறம் அப்போ அந்த பாரதியார் சாங்கில் ரேப் மிக்ஸ் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்ததுமா. கிரேட், ரியலி நைஸ். பாபு விஜய் எங்கிட்ட பாஃப்டாவில் நான் கிளாஸ் எடுக்கிறப்ப ரொம்ப முக்கியமான ஒரு 4-5 பசங்க மட்டும் ஒவ்வொரு இயரும் தேருவாங்க இல்லையா, அப்படி என்னுடைய குட் புக்கில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் பாபு விஜய்.
இந்த இவருடைய படங்கள் இவங்க நமக்கு எக்ஸாமுக்கு டெஸ்ட்டுக்கு பண்ணுற அவங்க ஷார்ட் ஃபிலிம் இருக்குல்ல, அந்த ஃபில்மே சொல்லிவிடும் இவங்க யார் அப்படின்ட்டு. அப்படி நான் ரொம்ப மார்க் பண்ணி வச்சுருந்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பாபு விஜய். இவருடைய படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஆர்வமாக, உங்களை மாதிரி இந்த ட்ரெய்லர்லாம் பார்த்துக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்கேன். பாபுவுடைய விஜய் அவருக்கு எங்கிட்ட சொன்னப்போ அவருடைய கோர் பாயிண்ட் மட்டும் சொன்னார். அது ரொம்ப இயல்பாகவும் ரொம்ப நடந்த விஷயமாகவும் இருந்துச்சு. அந்த ஒரு விஷயம் மட்டுமே இந்த படத்தை ஒரு சக்ஸஸான ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடும் அப்படிங்கிற நம்புகிறேன். அன்னைக்கு ஸ்டூடெண்ட்டாக இருந்தப்போ, பாபு விஜய் ஸ்டூடெண்ட்டாக இருந்தப்போ நான் எப்படி எனக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தினாரோ அதே எதிர்பார்ப்பை இந்த ட்ரெய்லர்லேயும் சாங்ஸையும் கொடுத்துருக்கீங்க பாபு விஜய். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நம்ம ஜெய்சி சாரோட முக்கியமான ஒரு படமாக இந்த படமும் இருக்கும் அப்படிங்கிற நம்புகிறேன். வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்து. பத்திரிகை நண்பர்கள், வீடியோகிராஃபர், ஸ்டில் கேட்டர் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி வந்து பாபு விஜயோட ஃபஸ்ட்டு ஃபில்மு, டைரக்ஷன்லேயும் சரி ப்ரொடக்ஷன்லேயும் சரி ஃபஸ்ட்டு ஃபில்ம். என்னோடய ஃபஸ்ட்டு ஃபில்ம் அப்போது நான் எப்படி ஒரு ஆர்வமாக இருந்தனோ, எவ்வளோ சந்தோஷமாக இருந்தனோ, அதே அளவுக்கு சந்தோஷமாக நான் இன்றைக்கி இருக்கேன். பாபு விஜய் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமானவர். ரொம்ப வந்து நீங்களாம் வந்து இதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸுங்களாம் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணும்போது உங்களை கமிட் பண்ணியிருப்பார். ப்ரொடியூசராக கமிட் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல சம்பளம் பேசியிருப்பார். ஆனால் படம் முடியும் போது தான் தெரிஞ்சிருக்கோம் உங்ககிட்ட வந்து 3 மடங்கு வேலை வாங்கியிருப்பார் எல்லார்கிட்டையும். ஏன்னா எனக்கு தெரியும் பாபு விஜய் எந்த மாதிரின்னு சொல்லி. ஒரே சுவாரஸ்யமான சம்பவத்தை சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன். இது வந்து சர்க்கார் டைமில் நடந்த ஒரு விஷயம். ஸோ சர்க்காரில் வந்து அந்த படம் முடிஞ்ச பிறகு ஒரு ஈவெண்ட் ஒன்று நடந்தது. அதில் வந்து இன்டர்வியூ வந்து அதில் இருந்த எல்லா ஆர்டிஸ்ட்டும் பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் வந்து நான், ஹீரோயின், அப்புறம் வந்து பழக்கற்பியா சார் இருந்தார். ஸோ நாங்கள்லாம் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தோம். அப்போ கொடுத்துட்டு இருக்கும்போது பழக்கற்பியா சார் வந்து பாபு விஜய்கிட்ட கூப்பிட்றாரு. அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, விஜய் பாபு, எனக்கு வந்து அரசியல் மீட்டிங்னா நான் பேசிடுவேன், சினிமா இன்டர்வியூனா எனக்கு எப்படி கொடுக்குதுன்னு எனக்கு தெரியலையே, எனக்கு என்ன பேசணும் சொல்லுங்கள் அப்படின்னு. ஒன்று சொல்லார், இல்லை சார் நீங்கள் வந்து சொல்லலாம்ல சார், ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் வந்தீங்க, நீங்கள் வேணால் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டு பாருங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நீங்கள் போய் உங்கள் பேரண்ட் பசங்கிட்ட கேட்டீங்க, அவங்க வந்து விஜய் சார் படமா கண்டிப்பாக பாருங்க, நீங்கள் நிறைய ரீச் ஆகுவீங்க அப்படின்னு அவங்க சொன்னார்ல சார், அதை பேசுங்க சார். ஓ கரெக்ட் இல்லை, அதை பேசலாம் சார். அப்புறம் முக்கியமாக இந்த படம் ஆரம்பிச்சது வந்து நீங்கள் வந்து என்னை விஜய் பாபுன்னே கூப்பிட்றீங்க. என் பேர் விஜய் பாபு கிடையாது, என் பேர் பாபு விஜய், நல்லா சொல்லுங்க பாபு விஜய் அப்படின்னு அவரை மிஸ்மேனேஜ் பண்ணிட்டாரு. இப்போ இன்டர்வியூ ஆரம்பிக்குது, என் பக்கத்தில் உட்கார்றாரு. அவர் எதிர்பார்த்த கேள்வி கரெக்டாக வருது. எப்படி சார் இந்த படத்தில் நீங்கள் நடிச்சீங்க, நீங்கள் வந்து ஒரு எப்படி வந்து இந்த படத்தில் நடிச்சீங்க அப்படின்னு. இந்த படம் வந்து நான் வந்து என் வீட்டுக்கு வந்து டைரக்டர் அனுப்புனாருன்னு சொல்லி பாபு வந்தார். அப்போ சொன்னார், நான் வந்து எப்படிங்க இது நான் நடிக்கிறது, நான் வந்து இதில் பாலிடிக்ஸில் பொது வாழ்க்கையில் இருக்கேன் அப்படின்னு கேட்டேன். அப்போ பாபு சொன்னார் வந்து, இல்லை சார் நீங்கள் உங்கள் வீட்டில் வேணால் கேட்டு பாருங்கன்னு சொன்னேன். உடனே அவர் சொன்னார். அப்போ நான் சொன்னேன், இல்லை பாபு விஜய், நான் எப்படி பாபு விஜய் நான் எங்கள் வீட்டில் ஒத்துக்குவாங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து மறுநாள் வந்தார், பேர பசங்களாம் இல்லைப்பா நீங்கள் பண்ணுங்க என்ன. அப்புறம் மறுநாள் பாபு விஜய் வந்தார். அப்போ பாபு விஜய்கிட்ட நான் சொன்னேன், பாபு விஜய் நான் இந்த படத்தை பண்ணுறேன் பாபு விஜய் சொன்னோன்னே நான் பக்கத்தில் இருக்கேன். ஏய் படத்து டைரக்டர் நான், என்ன ஒரு தடவை கூட என் பேரை சொல்ல, இத்தனை தடவை பாபு விஜய்ன்னு சொல்கிறாருன்ட்டு இவனை தேடினேன். அப்படியே எங்கடா இருக்கான் அப்படின்னு இவனை தேடினேன். இதே மாதிரி ஒரு லைட்டில் அப்படியே அவுட்லைனில் போனேன். என்னை பார்த்து நேராக கேமரா பின்னாடி எடுத்துட்டு அங்கேருந்து இப்படி எட்டி பார்க்குறான், என்னடா இதெல்லாம் அப்படின்னு. அப்புறம் முடித்த உடனே இன்டர்வியூ முடிஞ்சது. உடனே வெளில வந்தோடனே நான் கேட்டேன், டேய் என்னடா படத்து டைரக்டர் நானா நீயா, உன் பேர் இவ்வளோ தடவை சொல்கிறாரு, என் பேர் ஒரு தடவை கூட சொல்ல அப்படின்னா. சார் விடுங்க சார், ஆற்றுல போகிற தண்ணி அவன் அண்டாண்டா வளர்றான், நான் ஒரு சொம்பு தானே சார் அண்ணன், விடுங்க சார் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு நெருக்கமான ஒரு, முக்கியமாக என்னுடைய கடினமான சமயத்தில் அந்த படம் ரிலீஸ் ஆனப்போ அப்போ வந்து போஸ்டர்லாம் கிழிக்கிறது அப்படி இப்படின்ட்டு ஒரு பயங்கரமாக நடந்தது. அப்போ வந்து அது இல்லாமல் என்னை வந்து அப்போ வந்து போலீஸ்லாம் துரத்திட்டு இருந்தாங்க.
ஸோ அந்த டைமில் வந்து பாபு விஜய் வண்டி ஓட்டி ஒரு நல்ல டிண்டட் கிளாஸ் அதில் உட்காந்துக்கிட்டு 2 பேரும் போயிட்டு இருப்போம். அப்போ காசி தியேட்டர் பக்கத்தில் வந்து அவர் வண்டி ஓட்டுறாரு, நான் வண்டி பக்கத்தில் உட்காந்துருக்கேன். அந்த காசி தியேட்டர் வெளியில் வந்து போலீஸ் ஃபுல்லாக அந்த பேனர்ஸு கட் அவுட் எல்லாம் கிழிக்கிறாங்க. அப்படியே நாங்கள் 2 பேரும் அப்படியே பார்க்குறோம், கண்ணுல இருந்து தண்ணியாக வருது. என்னடா இப்படி போஸ்டரை கிழிக்கிறாங்களேன்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு கடினமான நேரத்துலையும் ஒரு ஹார்ட் டைம்லையும் எனக்கு வந்து விஜய் பாபு விஜய் வந்து கூட வந்திருக்காரு. இதில் என்ன ஒரு காமெடினா இன்னைக்கு காலையில் நான் கேட்குறேன், பாபு விஜய் என்னைய பேசுறது அப்படின்னு தெரியல. சார் அன்னைக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்தது இல்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அதை மறுபடியும் என்னை பேச வச்சுட்டோம் பார்த்தீங்களா. ஸோ அதுதான் பாபு விஜயோட டேலண்ட். ரொம்ப ஒரு சின்சியர். என்கிட்ட இருந்து உதவி இயக்குனர்கள் ஒரு 12 பேர் டைரக்டர் ஆகியிருக்காங்க இது வரைக்கும், எல்லா லாங்குவேஜ்லேயும் சேர்த்து. அதில் இன்னைக்கு வந்து பாபு விஜயோட ஒரு ஃபஸ்ட்டு டே அப்படின்னும் போது எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டெய்லி வந்து ஒரு 7:30 அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக நான் கீழே இறங்கும்போது வண்டியில் நின்றுட்டுருப்பார். அப்படி வண்டியில் சாஞ்சிட்டு நின்றுட்டுருப்பார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சில அசிஸ்டன்ட் டைரக்டருங்க தான் வந்து நம்மளை சோம்பேறி ஆக்கிடுவாங்க. எப்படின்னா நம்ம உட்காந்து ரெடி பண்ணி வர்றதுக்குள்ளே ரிஹர்சல் அது இது எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பக்காவாக வந்து ஒரு தடவை ரிஹர்சல் பண்ணும்போது பார்த்துட்டு அப்படியே நம்ம டேக் போகலாம். அந்தளவுக்கு என்னை வந்து சோம்பேறி ஆக்குனதில் பாபு விஜய்க்கு நிறைய பங்கு இருக்குது. அந்தளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் டைம் வந்து டைரக்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அதுக்காக நான் வந்து வாழ்த்துறதில்லை, இறைவனை நான் வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகணும். அதுக்கப்புறம் அந்த படத்தில் கதாநாயகன் ஜெய்க்கும் எனக்கும் ஒரு நல்ல ஒரு கனெக்ட் உண்டு. என்னோட ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட்டு படம் எங்கேயும் எப்போதுலேயும் அவர் தான் ஹீரோவாக பண்ணார். ஸோ ஒரு ஒரு லக்கு இருக்குது. அதே மாதிரி ராஜாராணி என்னோட ப்ரொடக்ஷனில் 2வது படம் பண்ணார். ஸோ இது 3rd ஃபில்ம். ஒரு ஹாட்ரிக் வெற்றியை வந்து நீங்கள் வந்து என் அசோசியேஷனில் நீங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வாழ்த்துறேன். ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட்டு, அற்புதமான நல்ல டைமிங். அவர் சினிமாவில் விட பர்சனலாக நீங்கள் பேசி பார்த்தீங்கன்னா அந்த டைமிங் காமெடிலாம் ரொம்ப நல்லா பண்ணுவார். ஏன்னா எங்கேயும் எப்போதும் ரிலீஸ் அப்போ நாங்கள் வந்து ஒரு டூர் தியேட்டர் விசிட் மாதிரி போனோம். அப்போ அவரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர், அந்த டைமிங் என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு. ஜெய் சாருக்கும் இது வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். அப்புறம் இந்த படத்தோட ஹீரோயின் மீனாட்சி வந்து இவங்க வந்து ஒரு கிளாசிக்கல் டான்ஸரு. எனக்கு இவங்களை முன்னாடி தெரியும், ரொம்ப முன்னாடி தெரியும்னா தெரியும், அவ்வளோதான். என் பொண்ணு வந்து இவங்க 2 பேரும் ஒரே டீச்சர்கிட்ட வந்து குருக்கிட்ட வந்து கிளாசிக்கல் டான்ஸ் கற்றுக்குறாங்க. என் பொண்ணு வந்து 10th படிக்கிற சின்ன பொண்ணு தான். ஸோ அந்த டைமில் வந்து இவங்களை நான் பார்த்துருக்கேன். ஸோ அவங்களுக்கும் இது பாபு விஜய் வந்து சொன்னாப்புல இவங்க தான் அப்படின்னோன்னா, ஐயோ எனக்கு தெரியுமே அப்படின்னு ஸ்டில்லு காமிச்சோன்னே தான் எனக்கு தெரிஞ்சுது. பட் அவங்க பேர் அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ இந்த படத்தில் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. சாங்ஸில் ரொம்ப நல்லா இருக்காங்க. நல்ல ஒரு அப்பியரன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கும் நல்ல ஒரு எதிர்காலம் தமிழ் சினிமா கிடைக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். கேமராமேன் வந்து சொன்னார், ரொம்ப ஃபாஸ்ட்டுன்னு சொன்னார். எப்படிடா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண அப்படின்னு கேட்டப்போ சொன்னாப்புல, இல்லை சார் நல்ல ரிச்சர்டு வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக பண்ணுறாரு அப்படின்னு சொன்னார். ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்க நிறைய பேர், ஆனால் ஃபாஸ்ட்டாக நல்ல குவாலிட்டியாக கொடுக்கறதுக்கு வந்து சில பேர் தான் இருக்காங்க. நீங்கள் வந்து நல்ல குவாலிட்டி கொடுத்துருக்கீங்க. நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் வேல்யூவை வந்து செலவு பண்ணுற பணத்தை ஸ்க்ரீனில் காட்டுறது தான் வந்து ஒரு கேமராமேன் ஒரு கஷ்டமான வேலை. அது ரொம்ப காமிச்சிருக்கீங்க. நிறைய லொக்கேஷன்ஸ் போயிருக்கீங்க. கொடைக்கானல் போய் அவுடோரில் போய் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஷூட் பண்ணதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். ரொம்ப வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கும். எடிட்டரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பர்டிகுலராக இப்போ அந்த வீழ்வேன் என்று நினைத்தாயோ நான் அந்த ஒரு வைப் வந்து சூப்பராக இருந்தது. கேட்கும்போதே ரொம்ப நல்லா இருந்தது. சாங்ஸும் விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நிறைய தடைகளுக்கு அப்புறம், நிறைய போராட்டங்களுக்கு அப்புறமும் இந்த படத்தை வந்து பாபு விஜய் உங்கள் முன்னாடி கொண்டு வந்து சமர்ப்பிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த படத்தை வந்து தியேட்டரில் பார்த்து, குறிப்பாக பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், யூடியூபர்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுங்க. பாபு விஜய் டைரக்டராகவும் ப்ரொடியூசராகவும் ஜெயிக்கணும்னு சொல்லி நான் வாழ்த்தி இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். அவையோர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள், ஊடகவியலாளர்கள், சமூக வலைதள பயன்பாட்டாளர்கள், உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம்.
முதல்ல ஆண்டவனுக்கு நன்றி, இப்படி ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை கொடுத்ததுக்கு. என்னுடைய பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய நன்றி, அன்பு. அப்புறம் முக்கியமாக என்னுடைய மனைவி, அவங்க இல்லைன்னா நான் இல்லை. அவங்களால தான் இன்றைக்கி வந்து நான் வந்து இருக்கேன். எல்லா வகையிலும் என்னை சப்போர்ட் பண்ணது அவங்க தான். லவ் யூ ஷர்மி. அண்டு என்னுடைய நண்பர் சத்யநாராயணன், அவர் தான் நான் துவங்கி போனப்போலாம் என்னை வந்து தாங்கி பிடிச்சி உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மோட்டிவேட் பண்ணி எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவாக இருக்காரு. தேங்க்யூ சார். ஸோ இது வந்து சினிமாவை தாண்டி அண்டு சினிமானா என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான் என் மைண்டில் வரும், ஏஆர் முருகதாஸ். அது மட்டும்தான் எனக்கு வந்து சினிமாவில் வந்து இருந்துச்சு. எனக்கு வந்து எப்படியாவது வந்து சார்கிட்ட ஒரு படம் ஒர்க் பண்ணிடணுங்கிற ஒரே ஒரு ஆசை தான். எனக்கு படம் பண்ணுற ஆசையே ஸ்டார்டிங்கில் கிடையாது. நான் எப்பயுமே அதை தான் சொல்லிகிட்டு இருப்பேன். ரமணா படம் பார்த்ததுலேருந்து, ரமணா எத்தனை தடவை பார்த்துருக்கேன்னு எனக்கே தெரியாது. அவ்வளோ வந்து எனக்கு வந்து எப்படியாவது முருகதாஸ் சட்டை ஒரு படம் ஒர்க் பண்ணிட்டா போதும், அசிஸ்டன்ட் டைரக்டரா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ லவ்னா எப்படின்னா, நான் ஒரு பொண்ணாக பிறந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க வீட்டில் பயங்கர பிரச்சனை வந்திருக்கும். அவ்வளோ லவ். ஸோ சாருக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். ஏன்னா சார் வந்து மற்றவங்களுக்காக அவ்வளோ பண்ணுவார். அதுவும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு வந்து அவ்வளோ பண்ணுவார். இன்றைக்கி வந்து நான் இங்கே நிற்கிறது, இந்த படம் பண்ணது, மற்றவங்க எல்லாம் என் பேசுறது, சினிமாவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து சார்கிட்டேருந்து கற்றுக்கிட்டது தான். சிஎம் விஜய் சாராக இருக்கும்போது விஜய் சாருடைய சர்க்காரில் என்னுடைய முதல் படம் இயக்குனராக வெளிவருது. அதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த முருகதாஸ் சாருக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் ரொம்ப நன்றி. சிஎம் சார், நீங்கள் எங்கேயாவது இதை பார்த்துட்டு இருப்பீங்க, எல்லாத்தையும் பார்க்கறது தான் உங்கள் வேலையும், கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. அப்போது இந்த தம்பியை ஞாபகம் வச்சிங்க, ரொம்ப நன்றி. எல்லா நண்பீஸ் உங்களை நம்பி தான். ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார், ட்ரைலரில் விஜய் சார் ரெஃபரன்ஸ் இல்லை, விஜய் சார் ரெஃபரன்ஸில் தான் ட்ரைலரே இருக்குன்னு. படத்துலேயும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஏன்னா மற்றவங்களுக்கெல்லாம் நான் வந்து விஜய் சார் தம்பி, தளபதி தம்பி, எங்கள் அண்ணனுக்கு நாங்கள் தான்டா பண்ணுவோம் அப்படிலாம் டைலாக் அடிக்கணும். தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. என் பேரை சொன்னாலே போதும், பாபு விஜய், நம்ம யாருங்கிறது தெரியும். அதனால் வந்து நண்பீஸ். அதுக்கப்புறம் கருப்பு கூட வரோம். கருப்பு கூட நாங்கள் கிளாஷு போட்டி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு 4-5 பேர் கமெண்ட்ஸில் எனக்கே சொல்லிட்டு இருந்தாங்க, நீங்கள் கருப்பு கூட இது அந்த மாதிரிலாம் கிடையாது. சூர்யா அண்ணன், அவர் விஜய் சார், அவங்க செட்டு, அவங்க வந்து ஒரு பெரிய படம். அந்த படத்தோடு வரும்போது ஒரு சின்னதாக ஒரு அட்டென்ஷன் நம்ம படத்து மேலே கிடைக்கும். சரி, அதுக்கு டிக்கெட் கிடைக்காதவங்க இந்த படத்துக்கு வரலாம். அவங்க வரும்போது என்னடா பக்கத்தில் ஏதோ ஒரு படம் ஓடிட்டு இருக்காமே, ஓகே சரி இந்த படம், சரி அதை பார்த்துட்டோம், அடுத்த இந்த படத்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படத்தை பற்றி தெரியும். அந்த ஒரு சின்ன ஆசை தான். மற்றபடி அன்பான ஃபேன்ஸ் உங்களுக்கும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறது, எந்த படத்தையும் ஃபஸ்ட்டு நானே வியாழக்கிழமை கண்டிப்பாக வந்து கருப்பு பார்த்துடுவேன். பார்த்துட்டு மறுநாள் நாங்கள் நெக்ஸ்ட் டே தான் வரோம். அப்படியே இந்த படத்தையும் வந்து எங்கள் நண்பீஸோடு சேர்ந்து, அன்பான ஃபேன்ஸை சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை வெற்றி படமாக்கணும்னு விரும்பி கேட்டுக்கிறோம். மீண்டும் ஒரு முறை அனைத்து பத்திரிகைக்காரங்க, நீங்கள் தான் இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும். என்னால் பெருசாலாம் ப்ரொமோஷன்லாம் பண்ண முடியாதுங்க. இன்றைக்கி இருக்கிற சினிமா நிலைமைக்கு படங்களுக்கு வந்து தியேட்டர்களுக்கு ஆளுங்களை கொண்டு வருது உங்களை மாதிரி பத்திரிகைக்காரங்க கையில் தான் இருக்குது. வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய விமர்சனம் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டருக்கு வந்து பாருங்கள். இங்கே வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும் மற்றும் அன்பான ரசிகர்களுக்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி. வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது சக மனிதர்களாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.